எப்பயாவது நீங்கள் தனியாக ட்ரிப்பு போய் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே தனியாக உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்படி நீங்கள் போகும்போது தான் இந்த இயற்கையோட தனிமையால் பேச முடியும். அப்படி நீங்கள் பேசும்போது இந்த இயற்கை உங்களுக்கு பலவற்றை கற்றுத்தரும். குறிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் பெரிய பெரிய காரியங்கள் என்று நினைக்கக்கூடியது, பெரிய கஷ்டங்கள், பெரிய துன்பங்கள், இதை எப்படி தான் கடக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாத்தையும் ரொம்ப லேசாக அந்த இயற்கையை உங்களுக்கு கற்றுத்தரும். நீங்கள் இந்த மாதிரி தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது மனசு ரொம்ப இலகுவாயிடும். வாழ்க்கையில் நம்ம எதுக்கு ஓடிட்டுருக்கோன்றது தெரியாமலே நம்ம ஓடிட்டுருப்போம். அடுத்தவன் கார் வாங்குகிறான், அடுத்தவன் பைக் வாங்குகிறான், அடுத்தவன் வீடு வாங்குகிறான், அதனால் நம்மளும் வாங்கணும். இப்படி அடுத்தவனுக்காக ஓடியே நமக்கான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. எப்போ நம்மளுக்கான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, அட்லீஸ்ட் வருஷத்தில் 1 நாள், 2 நாள், 3 நாள் அப்படியாவது ட்ரிப்பு போய் நம்ம இயற்கையோடு பேசும்பொழுது நம்ம மனசு ரொம்ப இலகுவாக இருக்கும். வாழ்க்கையில் நம்மளை சுற்றி மட்டுமே இருக்குது, அதாவது ஒரு சின்ன வட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வெளியே வரும்பொழுது இந்த மாதிரி இயற்கையோடு பேசும்பொழுது தான் வாழ்க்கை எவ்வளோ அருமையானது அப்படின்றது புரியும். ஸோ ட்ராவல் பண்ணுங்கள் கைஸ், வாழுங்க.